பிரார்த்தனை. ஓம் கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம்பு ஃபலசாரபக்ஷிதம் உமாசுதம் சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். சரஸ்வதி நமஸ்துभ्यं வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர்பவது மே சதா. குருர்தேவோ மகேஸ்வரः குருः சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஓம். பாட்டு கேட்கும்போது இன்டர்நெட் ஒண்ணும் மக்கர் பண்ணலையா? கொஞ்சம் விட்டு அது எனக்கு மட்டுமான்னு தெரியல. 11வது பாடல் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம். தேகம் பிராணம் அபி இந்திரியாணி அபி சலாம் புத்திம் ச சூன்யம் விதுஹு. ஸ்திரீ பால அந்த பாலா அந்த அப்படின்னு எடுத்தாலும் தப்பு இல்ல. ஜட உபமா உபமாக து அகம் இதி பிராந்தாக பிருஷம் வாதினஹ. மாயா சக்தி விலாச கல்பித மகா வியாமோக சம்ஹாரிணே தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம. இதம் தக்ஷிணா நமக இதம் தக்ஷிணாமூர்த்தயே. பிராணம் அபி சேரும்போது பிராணம் அபி, அபி இந்திரியாணி சேரும்போது அபீந்திரியாணி, இந்திரியாணி அபி என்னாகும்? ஈல முடிஞ்சிருக்கு, அடுத்தது உயிரெழுத்து வந்திருக்கு. அப்ப என்னாகும்? ஈ வந்து யாவா, அதாவது ஈயா மாறி இடையின ஈயா மாறி மெய்யெழுத்து ஈயா மாறி அப்புறம் ஆவோட சேர்ந்துரும். அப்ப இந்திரியாண்யபி எல்லாம் சேரும்போது பிராணமபி இந்திரியாண்யபி அப்படின்னு வரும். சலாம் புத்திம் அனுஸ்வாரம் இருக்கு, அது அடுத்தது சா வாரதுனால அனுஸ்வாரம் இஞ்சா மாறிடும். சாவுடைய மூக்கொலி இஞ்சு புத்திஞ்ச. சூன்யம் அனுஸ்வாரம் இருக்கு, அடுத்தது வா வந்திருக்கு, அனுஸ்வாரம் வாவ மூக்கால சொல்றபடி மாத்திடும். சூன்யம் விதுஹு. ஸ்ரீ பால அந்த, பால அந்த சேரும்போது பாலாந்த.
ஆ ஆவும் ஊவும் சேரும்போது நான் சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன். ஓ. அப்போ ஜடோபமாக உபமாக து விசர்க்கம். விசர்க்கத்துக்கு பிறகு தா வந்திருக்கு. விசர்க்கம் என்ன ஆகும்? நமகத்தே நமஸ்தே மாதிரி இஸ்ஸாட்டு மாறிடும். அப்போ உபமாஸ்து து அகம். அது இக்கோ எனச்சி படி ஊ ஆ அப்படி வரும்போது அந்த ஊ வந்து வாவா மாறிடும், இவ்வா மாறிடும். இவ்வா மாறி ஆவோட சேர்ந்து வாவா மாறும். அப்ப துவகம் அப்படின்னு மாறும். அகம் இதி சேரும்போது அகமிதி அப்படின்னு மாறி இதெல்லாம் சேரும்போது ஜடோபமாஸ்துவகமிதி. பிராந்தாக ஆஹா விசர்க்கம் அது வந்து மறைஞ்சிருது. பிராந்தா அப்படின்னு ஆயிடுது. விஷம் சூனியம். சுவாமி என்ன சோத்திரம் சுவாமி? தட்சிணாமூர்த்தி 11. விஷம் அதுல அனுஸ்வாரம் இருக்கு. அடுத்தது வா வர்றதுனால அந்த அனுஸ்வாரம் வாவ மூக்கால சொல்லும்படியா மாத்திடும். விஷம் வாதினக மாயா சக்தி விலாச கல்பித மகாவியோமா மோக சம்ஹாரிணே தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தையே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே. இப்போ ஸ்லோகம் குமாரி உஷா. தேகம் பிராணமபீந்திரியாண்யபி சலாம் புத்திஞ்ச சூன்யம் விதுः. தேகம் பிராணமபீந்திரியாண்யபிச்சலாம் புத்திம் சசூன்யம் விது. தேகம் பிராணமபீந்திரியாண்யபிச்சலாம் புத்திம் சசூன்யம் விதுः. ஸ்ரீபாலாந்தஜடோபமாஸ்த்வஹமிதி ஆந்தாபிருஷம் வாதினஹ. சமி பிராந்தாவா? பிராந்தாமா பிராந்தாபிருஷம் வாதினஹ. ஸ்ரீபாலாந்தஜடோபமாஸ்த்வஹமிதி பிராந்தாப்ருஷம் வாதினக. ஸ்ரீபாலாந்தஜடோபமாஸ்த்வஹமிதி பிராந்தாப்ருஷம் வாதினக. மாயா சக்தி விலாச கல்பித மகா வியோம மோக சம்ஹாரிணே. மாயா சக்தி விலாச கல்பித மகா வியாமோக சம்ஹாரிணே. மாயா சக்தி விலாச கல்பித மகா வியாமோக சம்ஹாரிணே. தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. தேகம் பிராணமபீந்திரியாண்யபிச்சலாம் புத்திம் சசூன்யம் விதுः. ஸ்ரீபாலாந்தஜடோபமாஸ்த்வஹமிதி பிராந்தாப்ருஷம் வாதினக. மாயா சக்தி விலாச கல்பித மகா வியாமோக சம்ஹாரிணே. தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. மாயையில மாட்டிக்கிட்டு நாம் எல்லாரும்
மோகத்துல இருக்கமா. நான் பெண்ணு, நான் ஆணு, குருடன், ஜடம், இப்படி எல்லாம் நம்மளை நாமளே கற்பனை பண்ணிக்கிட்டு மோகத்துல இருக்கிறோமா. மாயாசக்தி. அதையெல்லாம் அழிக்கிறவர் தட்சிணாமூர்த்தியா. வியாமோக சம்ஹாரிணே, வியாமோக சம்ஹாரிணே தட்சிணாமூர்த்தியே உமக்கு வணக்கம். வைரமுத்து. தேகம், பிராணம், இதெல்லாம் நான் இந்த உடம்பு, நான் பிராணம், இப்படி ஆரம்பிச்சு இதுல எல்லாத்துலயும் நாம மயக்கத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறாரு. அது பகவத்கீதை படிச்சிருந்தா நமக்கு அது புரியறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இந்த ஸ்லோகம். வைரமுத்து படிங்க. சுவாமி நான் இன்னைக்கு கிளாஸ் படிக்கல, எனக்கு பல்லு வலியா இருக்குது. அடுத்த கிளாஸ்ல படிக்கிறேன். ஷீபா. அன்மியூட் பண்ணணும். சுவாமி நான் இன்னைக்கு அட்டென்ட் பண்ணல, படிக்கல சுவாமி, பல்லு வலி. சரி ஹரி ஓம். தேகம் பிராணபவேந்திரியாணி அபிச்சலாம் புத்திம் ச சூன்யம் விதுஹு ஸ்ரீபாலாந்த ஜடோபமாஸ்த்வகமிதி பிராந்தா புருஷம் வாதினஹ மாயா சக்தி விலாச கல்பிதமகா வியாமோக சம்ஹாரிணே தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தயே. ஜெயலட்சுமி. தேகம் பிராணமபீந்திரயாண்யபிசலாம் புத்திம் சசூன்யம் விது த்ரிபாலாந்த ஜடோபமாஸ் துவஹமிதி பிராந்த வாதினஹ மாயா சக்தி விலாச கல்பித மகாவியாமோகம் ஹாரிணே தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தயே. தேகம் பிராணமபீந்திரியாண்யபிசலாம் புத்திம் சசூன்ய விது ஸ்ரீபாலாந்த ஜடோபமாஸ்வஹிமிதி பிராந்த பிரபூசம் பிராந்தா பிரபூஷம் வாதினஹ மாயா சக்தி புருஷம் வாதினஹ மாயா சக்தி விலாச கல்பித மகாவியாமோகம் காரிணே தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தயே. யாரும் வர மாட்டேங்குது. ஹோம்ஒர்க் செய்யலேன்னு அர்த்தம். கவிதா. இந்த பாட்டு வரல, சாமி போட்ட ரெக்கார்டிங்ல முதல்ல உள்ள ஸ்லோகம் தான் வந்து. நீங்க இன்னைக்கு போட்ட, ஆமா இன்னைக்கு போட்ட இதுல ரெக்கார்டிங் வந்து சாமி நேரமே அனுப்பி தந்ததுல முதல்ல உள்ள பாட்டு மட்டும்தான் இதாச்சு. இல்லையே, எல்லாம் வருது, நான் கேட்டேனே. அப்படியா? எது நான் உங்களுக்கு அனுப்புறேனோ அததான் நான் உங்களுக்கு இங்க போடுறேன், அல்ல இங்க போடுறதான் உங்களுக்கு அனுப்புறேன். என்கிட்ட வேற காப்பி இல்லை. தேகம் பிராணம் பீந்திரியாண்ய விசலம் புத்திம் சூன்யம் விதுஹு ஸ்திரீ பாலாந்திர ஜடோ மாஸ்தவ மிதி சாமி பிராந்தா பிருஷம் வாதினஹ பிராந்தா புருஷம் வாதினஹ மாயா சக்தில் விலச கல்பித மகா வியாமோக சம்ஹரிணே தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே.
இன்னைக்கு வரைக்கும் படிக்கிறீங்களா இல்லையா? இல்ல படிக்கல சாமி. சரி. 12வது ஸ்லோகம். குழம்புது அது நமக்கு எப்படி? எப்படி? சம்ஸ்கிருதம் நல்லா தெரிஞ்சவங்களுக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இப்ப நமக்கு அதுக்குள்ள ஒண்ணுமே தெரியாது. இதுல சம்ஸ்கிருதம் தெரியாது ஒண்ணும் இல்ல. அடிச்சாங்க காப்பி தானே. தமிழ்ல எழுதி போட்டிருக்கு, அதை பார்த்து அப்படியே படிக்க வேண்டியதுதான். உங்களுக்கு ஆமா, எனக்கு கூடுதல் சம்ஸ்கிருதம் சௌகரியத்துக்கு நான் ஒண்ணுமே உங்களுக்கு தெரியாது. சின்ன சின்ன வார்த்தைகள் என்னென்னு வேற சொல்லி தரேன். எல்லாட்ட கண்ணை கட்டி காட்டில விட்ட மாதிரி இருக்கும். எங்க பிரிக்கணும் தெரியாது. இது அப்படி இல்லையா? எங்க பிரிக்கணும், எங்க மூச்சு எடுக்கணும்ங்கிறது சௌகரியம் பண்ணி தரோம் இல்லையா? கிட்ட வரும்போது சிலது மறந்துடுது. பொதுவா பழக்கம் குறைவா இருக்குது. பழக்கம் வரும். பிராக்டிஸ் பண்ணல, இது படிச்சப்போ அது புரிய மாட்டேங்குது. கூட அந்த பாட்டை போட்டுட்டு அது கூடாலே படிக்கும்போது வருது, தனியா வர மாட்டேங்குது. இல்ல, அப்படி படிச்சு பழகணும், அப்புறம் தான் தனியா வரும். இப்ப அடுத்தது 12வது ஸ்லோகம். ராகு எப்படி சூரியனை பிடிக்கிறாரோ அது மாதிரி மாய நம்மள பிடிச்சிருக்கு. அது நம்மள இந்த உடம்புனா, இந்த புத்தினா, இந்த மனசுனா அப்படின்னு நம்மளை ஏமாத்துது மாயை. அப்படி மாயையில மயங்கின நாம தூங்கி எழும்பும் போது நல்லா தூங்கி எழும்புனே அப்படின்னு சொல்றோம். ஒரு ஆள் தூங்கியாச்சு, தூங்கின பிறகு எந்த ஆளு எழும்பி நான் நல்லா தூங்குறேன்னு சொல்லுது? அப்ப தூங்கும் போது முடிச்சிருந்தது யாரு? அந்த ஆளுதான் உண்மையான நாம அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்லுது. ராகு கிரஸ்த திவாகர இந்து. திவாகரன சூரியன், இந்துன சந்திரன். ராகுவால பிடிக்கப்பட்ட சூரிய சந்திரன் மாதிரி, சதிருஷக மாதிரி, மாயா சமாச்சாதனாத். மாயினால அடி முழு கிரகணம். சில பேருக்கு அரைகுறை கிரகணம், சில பேருக்கு முழு கிரகணம். ஒவ்வொரு ஆளுக்கும் கிரகணம் வித்தியாசமா இருக்கு. சத்து மாத்திரக. இந்த சத்து நம்ம கீதையில பார்த்தோம். கரண உபசம்ஹரணதக யஹ அபூத் சுஷுப்தக புமான். தூங்கும் போது அந்த சத்திய ரூபத்துல போய் நம்ம ஒடுங்கிடுறோம். பிராக் அஸ்வாப்சமிதி பிரபோத சமயே. முன்னாடி நல்லா தூங்குறேன் அப்படின்னு தூங்கி எழும்பின பிறகு யக பிரத்யபிஜ்ஞாயதே, யாரு அந்த ஓர்மைய சொல்றானோ, தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நமஹ இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. அந்த சத்து வடிவான சித்தாக இருக்கிற தட்சிணாமூர்த்திக்கு வணக்கம். திவாகர இந்து. ஆ அடுத்தது ஈ. ஆவு ஈன்னு சேர்ந்தா என்ன ஆகும்? ஈயும் சேர்ந்தா என்ன ஆகும்? ஏ ஐ திவாகரேந்து அப்படின்னு மாறும். சதிருஷக
அடுத்தது வல்லினம் வராததுனால அது நமக நாராயணாய மாதிரி மாறும். என்னாகும்? சத்ருஷோ மாய சதிருஷோ மாயா. இதுல சதுரு, அது திரு, சத்ரு இல்ல, சதுரு, சதுரு அது சதுருஷோ அப்படின்னு சொல்லணும். சத்ருஷோன்னு சொல்லக்கூடாது. ரெண்டு காரணத்தினால சொல்லக்கூடாது. ஒண்ணு அது ரு அப்படிங்கிறதுனால, இன்னொன்னு அங்க தா இருக்கு, மென்மையான எழுத்து இருக்கு. ரெண்டு காரணத்தினாலேயே அங்க சதுரு அப்படின்னு சொல்லணும். சதுருஷோ. மாயா சமாச்சாதனா, சம் ஆச்சாதனாத் சேரும்போது சமாச்சாதனாத். சத்து மாத்திரக, அந்த இத்து அடுத்தது மூக்கொலி வாரதுனால அதுவும் அந்த மூக்கு இன எழுத்தான மூக்கு எழுத்துக்கு மாறி சன்மாத்திரக அப்படின்னு மாறிடும். பொதுவா நம்ம தமிழ்ல கேள்விப்பட்டிருப்போம் சன்மார்க்கம். சத்து மார்க்கம் தான் சன்மார்க்கம்னு மாறுறது. கரண உபசம்ஹரணத்தக, கரண ஆ இருக்கு, உபசம்ஹரணத்தக ஊல ஆரம்பிக்குது. ஆவும் சேரும்போது ஓ ஓ, கரணோபசம்ஹரணத்தக. அடுத்தது அந்த கரணத்தக அகவிசர்க்கம் இருக்கு. அடுத்தது பல்லினம் வரல. அப்ப அகவிசர்க்கம் எப்படி ஆகும்? ஓன்னு மாறும். நமோ நாராயணாய, நமக நாராயணாய, நமோ நாராயண ஆகிறது மாதிரி. அப்ப உபசம்ஹரணத்தோ யக. இனி யக அகவிசர்க்கம். அகவிசர்க்கத்துக்கு பிறகு ஆ வருது, வல்லினம் வரல. அப்ப என்னாகும்? முதல்ல அது யோன்னு மாறும். அகவிசர்க்கம் இருக்கிற ஆ அந்த ஓக்குள்ள ஒடுங்கிடும். அப்ப யோபூத் அப்படின்னு மாறும். அப்படி ஒடுங்கி இருக்கிறத காட்டுறதுக்கு எஸ் மாதிரி போட்டு காமிக்கலாம். அது அவக்கிரகம் சொல்லுவாங்க. யோபூத். சுஷுப்தக அக. இந்த இடத்துல சுஷுப்தக விசர்க்கத்துக்கு பிறகு வல்லினம் வந்திருக்கு, பா வல்லினம் வந்திருக்கு. அப்போ அந்த விசர்க்கம் ரெண்டு விதமா சொல்லலாம். ஒண்ணு சுஷுப்தக புமான் அல்லது சுஷுப்த புமான். உதடு ஒட்டாம அந்த பூ அப்படிங்கிறத சொல்லணும். சுஷுப்த புமான். நம்ம சேர்த்து படிக்கிறதுனால ரெண்டாவது இத சொல்ல போறோம். பிராக்கு அஸ்வாப்சம். இக்கு அடுத்தது வல்லினம் வரல, அதனால அந்த இக்கு மிருதுவா மாறிடும். அப்ப பிராகஸ்வாப்சம் அப்படின்னு மாறிடும். அஸ்வாப்சம் இதி சேரும்போது அஸ்வாப்சம் இதி, எல்லாம் சேரும்போது பிராகஸ்வாப்சம் இதி. பிரபோத சமயே யக. இங்கே விசர்க்கம் வந்திருக்கு, விசர்க்கத்தை அடுத்தது வல்லினம் வந்திருக்கு. வல்லினம்னா கச்சட தப்பா. சம்ஸ்கிருதத்துல கச்சட தப்பா வந்தா அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்பெஷல் ரூல் இருக்கும். இங்க பா வந்திருக்கு. பாவுக்கு ரூல் விசர்க்கத்தை உச்சரிக்கலாம் அல்லது உதடு ஒட்டாம பாவ சொல்லலாம். அப்ப உபத்மானிய உச்சாரணம், உதடு ஒட்டாம உச்சரிக்கிறத சொல்லுவாங்க. எஃப் பிரத்யபிஜ்ஞாயத்தே அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். யக பிரத்யபிஜ்ஞாயத்தேனும் சொல்லலாம். நம்ம முதல் முறையை கடைபிடிக்க போறோம். அப்புறம் தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தையே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே. ஸ்லோகம் குமாரி உஷா. ராகுக்ரஸ்த திவாகரேந்து சதுருஷோ மாயா சமாச்சாதனாத். ராகுக்ரஸ்ததிவாகரேந்து சத்ருஷோ மாயா சமாச்சாதனாத். ராகுக்ரஸ்ததிவாகரேந்து சத்ருஷோ மாயா சமாசாதனாத்.
மாயா சமா அந்த சமாச்சாதனாத் அது ச माया समाच्छादनात् சன்மாத்திர கரணோபசம்ஹரணதோ யோ பூத் சுஷுப்த புமான் सन्मात्रकरणोपसंकरणदो यो भूत्सु सुप्तः पुमान् सन्मात्रकरणोपसंकरणदो यो भूत्सु सुप्तः पुमान्. இதுல அந்த முதல்ல ஒரு இடம் சொல்ல விட்டு போயிருக்கு. சன்மாத்திரக அங்க விசர்க்கம் இருக்கு. அடுத்தது கா வந்திருக்கு. கப்போகோ பௌச்ச காவும் பாவும் வந்தால் அதுக்கு ஒரு ரூல். கா வந்து அகன்னா மாதிரி சொல்லுவோம். சன்மாத்திர கரணம் சன்மாத்திர கரணோபசம்ஹரணதோ யோ பூத் சுஷுப்த புமான் सन्मात्रकरणोपसंकरणदो यो भूत्सु सुप्तः पुमान्. रागस्वाप्समिति प्रबोध समये यः प्रत्यभिज्ञायते प्रागस्वाप्समिति प्रबोधसमये यः प्रत्यभिज्ञायते प्रागस्वाप्समिति प्रबोधसमये यः प्रत्यभिज्ञायते तस्मै श्रीगुरुमूर्तये नम इदम् श्रीदक्षिणामूर्तये तस्मै श्रीगुरुमूर्तये नम इदम् श्रीदक्षिणामूर्तये. तस्मै श्रीगुरुमूर्तये नम इदम् श्रीदक्षिणामूर्तये. राहुक्रस्थदिवाकरेन्दु सदृशो माया समाच्छादनात् सन्मात्रकरणोपसंकरणदो यो भूत्सु सुप्तः पुमान्. प्रागस्वाप्समिति प्रबोधसमये यः प्रत्यभिज्ञायते तस्मै श्रीगुरुमूर्तये नम इदम् श्रीदक्षिणामूर्तये. शिव राहुक्रस्तदिवाकरेन्दु सदृशो माया समाच्छादनात् तन्मात्रकरणोपशं करणदो यो भूत्सु सुप्तः पुमान्. प्रागस्वाप्समिति प्रबोधसमये यः प्रत्यभिज्ञायते तस्मै श्रीगुरुमूर्तये नम इदम् श्रीदक्षिणामूर्तये. विजयलक्ष्मी रागोक्रस्त दिवाहरेन्दु शस्त्रुदो माया समाचदनात् सन्मात्रकरणोपशं हरणदो यो भूत्सु सुप्तयुवान्. प्रागस्वाप्समिति प्रबोधसमये प्रत्यभिज्ञायते तस्मै श्रीगुरुमूर्तये नम इदं श्रीदक्षिणामूर्तये.
रागोक्रस्तदिवाहरेन्दुशश्रुसो माया समाच धनात् सन्मात्रकरणो वशं हरणदो यो भूत्सुषुप्तभुमान् भ्रागस्वाप्समिति प्रबोधसमये प्रत्यभिज्ञायते तस्मै श्रीगुरुमूर्तये नम इदं श्रीदक्षिणामूर्तये. கவிதா. राहुग्रस्तु दिवाकरेन्दु सदृशो माया समत्सदानात् सन्मार्दहरणो वाष्मं हरणदो यो भूत्सुस्पुमान् प्रस्मित प्रबोधसमयेयं विज्ञायते तस्मै श्रीगुरुमूर्तये नम इदं श्रीदक्षिणामूर्तये. राहुग्रस्त दिवाकरेन्दु सदृशो माया समत्सदानात् सन्मार्दहरणो वाष्म हरणो देयो भूत्सुस्पुमान् स्वमिति प्रबोधसमयेयं विज्ञायते तस्मै श्रीगुरुमूर्तये नम इदं श्रीदक्षिणामूर्तये. எல்லாரும் படிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். 13வது ஸ்லோகம். இது பகவத்கீதையில நாம பார்த்த தேகினோஸ்மின் யதா தேகே கௌமாரம் யௌவனம் ஜரா அது மாதிரி கருத்துள்ள ஒரு ஸ்லோகம். பால்யாதிஷு பால்ய ஆதிஷு அபி எப்படி இருந்தாலும் ஒரே ஆளுதான், பருவம் மாறலாம், ஆளு ஒண்ணுதான். ஜாகிரத் ஆதிஷு, முடிச்சிருக்கும் போது இருக்கிறான், தூங்கும் போது இருக்கிறான், கனவு காணும் போது இருக்கிறான், மூணுலயும் இருக்கிற ஆளு ஒண்ணுதான். தத்தா அதுபோல சர்வாசு அவஸ்தாசு அபி எல்லா நிலைகளிலையும் வியாவிருத்தாசு பிறவி இருக்கிற அனுவர்த்தமானம் வியாவிருத்தாசு வேற வேறையா இருக்கிற எல்லாத்திலையும் அனுவர்த்தமானம் ஒன்னாக ஊடுருவி இருக்கிற அகம் இதி அந்தக ஸ்புரந்தம் சதா. நான் 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 குழந்தையா இருக்கும் போதும் நான் நான் நான், இளமையா இருக்கும் போதும் நான் நான், வயசானாலும் நான் நான் நான், முடிச்சிருக்கும் போதும் நான் நான் நான், கனவு காணும் போதும் நான் நான் நான், தூங்கும் போதும் நான் நான் நான், இப்படி வேற வேற நிலைகள்லையும் ஒரே மாதிரி இருக்கிற இது என்னது? அகம் 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 அகம், நான் நான் நான், அப்படி நான் நானாக ஸ்புரந்தம் ஸ்புரிக்கிறது, வெளிப்படுறது, சதா எப்பொழுதும் வெளிப்படுவது எதுவோ அதுதான் ஸ்வாத்மானம், நம்முடைய ஆத்மா. ஆத்மா ஸ்வ ஆத்மானம்
பிரகடீகரோதி, அதை வெளிப்படுத்துகிறார் தட்சிணாமூர்த்தி. இப்படி விரல வச்சு வெளிப்படுத்துறார். பஜதாம், யாரு அவரை வழிபடுறாங்களோ அவங்களுக்கு அந்த ஞானத்தை வெளிப்படுத்துறார். யக, யாரு, முத்ரையா, முத்ரையினால, ஞான முத்ரையினால, பத்ரையா, பத்ரமான மங்களமான ஞான முத்ரையினால. தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தையே நமக இதம் தட்சிணா ஸ்ரீ தட்சிணா மூர்த்தையே. இப்ப சந்தி. பால்ய ஆதிஷு சேரும்போது பால்யாதிஷு, ஆதிஷு அபி சேரும்போது ஆதிஷு ஊல முடியுது. அடுத்து தொடர்ந்து உயிரெழுத்து வருது. அப்போ இக்கோ இணைச்சி வரும். அப்போ ஊ என்னவா மாறும்? யுவா, யுவா மாறி, அந்த யுவா கூட சேர்ந்து வாவா மாறி பால்யாதிஷ்வபி. அப்பதான் ஜாக்ரத் ஆதிஷு சேரும்போது அந்த இத்து அடுத்தது வல்லின வராததுனால மிருதுவா மாறிடும். இப்ப ஜாகிரத் அப்படின்னு ஆகி அப்புறம் அது ஆவோட சேர்ந்து ஜாகிரதாதிஷு. சர்வாசு ஊ இருக்கு, அடுத்தது ஆ வருது. அப்ப அந்த ஊ என்ன ஆகும்? அந்த ஊ வாவா மாறி சர்வாஸ்வவஸ்தாசு அப்படின்னு மாறும். அவஸ்தாசு அங்க ஊ இருக்கு, அடுத்தது ஆ இருக்கு. அப்ப மறுபடியும் அந்த ஊ என்னவாகும்? வாவா மாறி சர்வாஸ்வவஸ்தாஸ்வபி அப்படின்னு ஆயிடும். அப்புறம் மறுபடி வியாவிருத்தாசு, அது ஊ இருக்கு, அடுத்தது ஆ வருது, அனுவர்த்தமானம் ஆ வருது. அப்ப அங்கேயும் ஊ வாவா மாறி வியாவிருத்தாஸ்வனுவர்த்தமானம். அப்புறம் வர்த்தமானம் அகம் சேரும்போது அனுவர்த்தமானம் அகம். அகம் இதி சேரும்போது அகமிதி. இதி அந்தக, இதியில ஈ இருக்கு, அடுத்தது உயிரெழுத்து வருது. இப்போ இணைச்சி ஈ என்னவா மாறும்? மெய்ய எழுத்து ஈயா மாறி அது ஆ கூட சேர்த்து யாவா மாறி இத்யந்த அப்படின்னு வரும். இத்யந்தக, அந்தக விசர்க்கம் இருக்கு, அடுத்தது இஸ் இருக்கு. அப்போ விசர்க்கம் என்னவா மாறிடும்? விசர்க்கம் இஸ்ஸா மாறும். அப்ப நீங்க சொல்லும் போது அந்த இடத்துல அந்த ஸ்புரந்தம் அப்படின்னு ஒரு பாம்பு மாதிரி கொஞ்சம் சீறிக்கிடும். ஸ்புரந்தம் சதா ஸ்வ ஆத்மானம் ஸ்வாத்மானம் பிரகடீகரோதி. நம்ம ஏற்கனவே இத மாதிரி பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். கிருதம் பஞ்சீகரணம், அது மாதிரி பிரகடீகரோதி. பஜதாம், அந்த அனுஸ்வாரம் அடுத்தது யாவாறு வருது, அந்த யாவ மூக்கால சொல்லும்படியா மாத்தோம். பஜதா யக, அந்த யக அக விசர்க்கம், அடுத்தது வல்லின வரல. அப்ப அது என்னவாகும்? நமக நாராயணாய நமோ நாராயணா மாதிரி யோ முத்ரயா பத்ரயா. தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தட்சிணா மூர்த்தயே. ஸ்லோகம் குமாரி உஷா. பால்யாதிஷ்வபி ஜாக்ரதாதிஷு தத்ஹா சர்வாஸ்வவஸ்தாஸ்வபி. பால்யாதிஷ்வபிஜாக்ரதாதிஷு ததா சர்வாஸ்வவஸ்தாஸ்வபி. பால்யாதிஷ்வபிஜாக்ரதாதிஷு ததா சர்வாஸ்வவஸ்தாஸ்வபி. வியாவிருத்தாஸ்வனுவர்த்தமானமகமித்யந்தஸ்புரந்தம் சதா. வியாவிருத்தாஸ்வனுவர்த்தமானமகமித்யந்தஸ்புரன்
यन्तस्फुरन्दं सदा व्यावृत्तास्वनुवर्तमानमहमित् यन्तस्फुरन्दं सदा स्वात्मानं प्रकटीकरोति भजतां यो मुद्रया भद्रया स्वात्मानं प्रकटीकरोति भजतां यो मुद्रया भद्रया स्वात्मानं प्रकटीकरोति भजतां यो मुद्रया भद्रया तस्मै श्रीगुरुमूर्तये नमः इदं श्रीदक्षिणामूर्तये तस्मै श्रीगुरुमूर्तये नमः इदं श्रीदक्षिणामूर्तये तस्मै श्रीगुरुमूर्तये नमः इदं श्रीदक्षिणामूर्तये बाल्यादिष्वभिजाकृदादिषु ददा सर्वास्वस्थास्वभि व्यावृद्धास्वनुवर्तमानमहमित् यन्तस्फुरन्दं सदा स्वात्मानं प्रकटीकरोति भजतां यो मुद्रया भद्रया तस्मै श्रीगुरुमूर्तये नमः इदं श्रीदक्षिणामूर्तये ஜாக்கிரதாதி அவஸ்தா முண்டகோ மாண்டூக்கிய உபனிஷத்துல வரக்கூடிய ஒரு இது. கீதையும் மாண்டூக்கிய உபனிஷத்து ரெண்டையும் இங்க கொண்டு வந்துட்டாரு ஷீபா. बाल्यादिष्वभिजाग्रतादिषु तथा सर्वास्वस्थास्वभिव्यावृत्तास्वनुवर्तमानमहमित्यन्तस्फुरन्तं सदा स्वात्मानं प्रकटीकरोति भजतां यो मुद्रया पत्रया तस्मै श्रीगुरुमूर्तये नमः इदं श्रीदक्षिणामूर्तये बाल्यादिष्वभिजाग्रतादिषु तथा सर्वास्वस्थास्वभिव्यावृत्तास्वनुवर्तमानमहमित्यन्तस्फुरन्तं सदा स्वात्मानं प्रकटीकरोति भजतां यो मुद्रया पत्रया तस्मै श्रीगुरुमूर्तये नमः इदं श्रीदक्षिणामूर्तये. விஜயலட்சுமி. बाल्यादिष्वभिजाग्रदादिषु ददा सर्वास्वस्थास्वभि व्यावृत्तास्वनुवर्तमानमहमित्यन्तस्फुरन्दं सदा स्वात्मानं प्रकटीकरोति भजतां या मुद्रया भद्रया तस्मै श्रीगुरुमूर्तये नमः इदं श्रीदक्षिणामूर्तये बाल्यादिष्वभिजाग्रदादिषु तदा सर्वास्वस्थास्वभिव्याकृस्तास्वनुवर्तमानमहिमित्यन्स्फुरन्दं सदा स्वात्मानं प्रकटीकरोति भजतां या मुद्रया भद्रया तस्मै श्रीगुरुमूर्तये नमः इदं श्रीदक्षिणामूर्तये. கவிதா.
बाल्यादिदिश्वलि जाग्रदादिदिश ददा सर्वस्वस्वभि व्यावृद्धस्वदत्मानं प्रकटीकरोति भजतां यो मुद्राय भद्राय तस्मै श्रीगुरुमूर्तये नम इदं श्रीदक्षिणामूर्तये बाल्यादिदिशवभि जाग्रदादिदिश ददा सर्वस्वभि व्यावृद्धस्वनुवर्तमान महामिद्यन् स्फुरन्दं सदा स्वदात्मानं प्रकटीकरोति भजतां यो मुद्राय भद्राय तस्मै श्रीगुरुमूर्तये नम इदं श्रीदक्षिणामूर्तये 14. विश्वं पश्यति कार्य कारणतया தங்கத்துல இருந்து நகை வந்தது, பானையில இருந்து களிமண்ணில இருந்து பானை வந்தது, இப்படி காரிய காரணத்தோட பாக்குறாங்க. சுவாமி சம்பந்தத்தः சிஷ்ய ஆச்சாரியன் அப்படின்னு பாக்குறாங்க. தத்தா ஏவ அது போலவே பித்ரு புத்திர ஆதி அப்பான்னு மகன்னு எல்லாம் பாக்குறாங்க. ஆத்மனா பேதத்தக இப்படி வேற வேற வடிவங்கள்ல வித்தியாசமா பாக்குறாங்க. ஒண்ணுல இருந்து இன்னொன்னு வந்ததுன்னு பாக்குறாங்க. குரு பிள்ளை கனவுல தூக்கத்துல பரிபிராமிதः முழிச்சிருக்கும் போதும் தூக்கத்திலையும் சரி அவனுக்கு எல்லாமே பலதா வேற வேறையா தெரியுது. அதுக்கு காரணம் மாயை. மாயா பரிபிராமிதக மாயனுடைய வலையில இருக்கிறான். அதுல இருந்து அவனை விடுவிக்கிறது தட்சிணாமூர்த்தி அனுகிரகம் பண்ணாதான், ஞானம் தந்தாதான் வெளியே வர முடியும். அப்படி அனுகிரகம் பண்ண தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நமக இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. விஸ்வம் பஷ்யதி காரிய காரணதயா ஸ்வஸ்வாமி சம்பந்ததः சிஷ்ய ஆச்சாரிய சேரும்போது சிஷ்யாச்சாரியதயா ததா ஏவ என்னாகும்? ஆயே சேர்ந்தா ஐ, அப்ப ததைவ பித்ருபுத்திராதி. இந்த இடத்துல பித்ரு அந்த ருல உங்களுக்கு தமிழ்ல பாத்தீங்கன்னா அப்பாஸ்ட்ரபி சிங்கிள் கொட்டேஷன் போட்டிருப்பாங்க. அது ஏன்னா ரு அப்படிங்கறத குறிக்கிறதுக்காக வேண்டியதான் அது போடுறாங்க. பித்ரு உதடு குவிய கூடாது, பித்ரு அப்படின்னு உதடு விரியணும். பித்ரு புத்திர பூ சொல்லும் போது உதடு குவியணும். பித்ரு புத்திராதி ஆத்மனா சேரும்போது பித்ரு புத்திராதி ஆத்மனா. இதுல பாருங்க புத்திராதி ஈ இருக்கு, அடுத்தது உயிரெழுத்து வந்திருக்கு. அதனால அந்த ஈ என்ன ஆகுது? மெய்யெழுத்து ஈயா மாறி, அப்புறம் ஆவு கூட சேர்ந்து யாவா மாறி
பித்ருபுத்ராத்யாத்மனா பேததः சொப்னே ஜாக்ரதி வா யக ஏஷக. அது சேரும்போது விசர்க்கம் அடுத்தது உயிரெழுத்து வந்ததுனால மறைஞ்சிரும். அப்ப ய ஏஷகன்னு மாறும். ஏஷக புருஷக. இந்த ஏஷ அப்படிங்கிறதுக்கு ஸ்பெஷல் ரூல் இருக்கு. அதனால அது அதனுடைய விசர்க்கத்தை இழந்துரும். இப்ப ஏஷ புருஷக அப்படின்னு மாறும். புருஷக அக விசர்க்கம், அடுத்தது வல்லின வரல. அப்ப என்ன ஆகும்? புருஷோ நமோ நாராயணாய. புருஷோ மாயா, மாயா பரிபிராமிதः தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. இந்த கடைசி வரி மட்டும் எல்லாருக்கும் இப்ப மனப்பாடம் ஆயிருக்கும், வந்திருக்கும், வாய்க்குள்ள நுழைஞ்சிருக்கும். ஆமா காரணம் ஆமா என்னன்னா திருப்பி திருப்பி சொல்றதுனால. திருப்பி சொன்னா எல்லாம் வந்துடும். இது 4 தடவை சொல்லி வந்ததுன்னா மீதி எல்லாத்தையும் அது மாதிரி 4 தடவை சொன்னா வரும். இது 10 தடவை சொன்னாலும் வந்துன்னா மீதி எல்லாத்தையும் 10 தடவை சொன்னா வந்துடும். பழைய காலத்துல டீச்சர் ஏதாவது படிக்காம போனா இம்போசிஷன் போடுவாங்க. பொசிஷன். சாமி சாமி என்ன இம்போஷன் போட போறீங்க? சாமி அதே ஒரு பொசிஷன் போட்டு இம்போசிஷன் வந்து நான் அனுப்புறதை திருப்பி கேட்டு படிக்கணும். அது கேக்குற மாதிரி எப்படி தெரியும் உங்களுக்கு? அது இந்த கிளாஸ்ல சொல்லும் போது தெரிஞ்சிடும்ல. கிளாஸ்ல படிக்கும்போது தெரியும் கேட்கலன்னு உள்ளது. ஆமா. உள்ளங்கை புண்ணுக்கு கண்ணாடி இருக்குன்னாங்களா? அது மாதிரி கிளாஸ்ல படிக்கிற லட்சணத்துல தெரிஞ்சிருக்கும் ஹோம்ஒர்க். இல்ல சுவாமி, அப்படி ஒரு இது பண்ணினீங்கன்னா எல்லாரும் இன்ட்ரெஸ்டா படிச்சு அடுத்த வாரம் சொல்லுவாங்க, ஓஹோ நம்ம பாடுனது அழகா இருக்குமான்னு கேட்கலன்னு சொல்லிட்டு இது அப்படியே விட்டுறாங்க எல்லாரும். நானும் என்னையும் சேர்த்துதான். இல்ல அது சாமி அடுத்தது நீங்க முடிச்சிட்டு அடுத்த கிளாஸ்ல ஒரு ஸ்லோகம் ஒரு ஆள் சொல்ல வச்சா போறேன். அப்போ கரெக்டா எல்லாரும் இது பண்ணிடுவோம். அப்படிதான் நான் சொன்னேன் அன்னைக்கு. சாமி டைம் இல்ல சொன்னாங்க. நான் சொன்னேன்ல, நீங்க படிச்சு முடிச்சுக்கிட்டு சரியா படிச்சிட்டீங்களான்னு என்கிட்ட போய் சொல்லி காட்டலாம்னு சொன்னேன். ஆமா, எப்போ உங்களுக்கு நான் படிச்சு முடிச்சிட்டேன் சொல்லலாம் அப்படின்னு தைரியம் வருதோ அப்ப நீங்க சொல்லுங்க, நான் கேட்டுக்கிட்டேன். சரி சாமி. ஒரு கிளாஸ் அதுக்குன்னு ஒதுக்கணும். அப்போ எல்லாரும் நீங்க ரெடி ஆயிட்டா அந்த கிளாஸ் உங்களுக்கு சொல்லதுக்குதான். ஆமா சரி சாமி. ஆனா என்ன ஸ்லோகம்னு சொன்னா போதும் நேரமே, அப்பதானே அதை படிச்சு வைக்க முடியும். நான் வந்து உங்களுக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கட்டும் அப்படின்னு நீங்களே ஒரு ஸ்லோகத்தை படிச்சுக்கிட்டு ரெடி ஆயிட்டு நீங்களே வந்து நான் சொல்லி காட்டுறேன்னு சொல்லுங்க, அந்த ஸ்லோகத்தையும் சொல்ல வச்சிருவோம். அப்ப ஆளுக்கு ஒரு ஸ்லோகம் வரும். யார் விருப்பப்பட்டது எது படிக்கிறாங்கன்னு தெரியாது. ஆமா, ஏதாவது ஒண்ணு லாஸ்ட்ல கிளாஸ் முடியுமா இன்னதுன்னு சொல்லிட்டு அடுத்த கிளாஸ்ல அதை இது பண்ணலாம். அப்படின்னா முடியாது, அது நிறைய நாளாயிரும் எல்லாரும் படிச்சு வரும்போது. அப்படி இல்ல, அதான் அந்த ஸ்லோகத்துல எத்தனை ஸ்லோகம் இருக்கா, ஒரு ஆள் 2 ஸ்லோகம் அப்படி படிக்கணும். அப்போ கரெக்டா முடிஞ்சிடும். நான் சொல்றது வந்து பாட்டாட்டே எல்லாரும் ஒரு பாட்டு படிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஒரு பொதுவா ஒரு ஸ்லோகம் வந்து ஒரு 2 நிமிஷத்துல இருந்து 7-8 நிமிஷம் வரைக்கும் தான் ஆகும். ஆமா, இந்த ஸ்தோத்திரமே 8 நிமிஷம் கூட கிடையாது. அந்த மாதாஜி படிக்கிறாங்க, அது வந்து 8 நிமிஷம். அது அப்ப என்ன பண்ணணும்னா கிளாஸ் ஒரு பாட்டு நல்லா ஃபுல்லா ஆனதுக்கு அப்புறம் ரிவிஷன் பண்ணிட்டு ஒரு மாசத்துல ஒரு நாள் ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி எல்லாரையும் பண்ணணும். அப்ப எல்லாரும் சொல்லுவாங்க. அதாவது மனப்பாடம் பண்றதுன்னா உங்களை வந்து எழுத வைக்கலாம், இல்ல எழுதி காமிக்க வைக்கலாம், அந்த டெக்னிக் எல்லாம் யூஸ் ஆகும். இப்ப இது சொல்றது இல்ல, அது நீங்க சொல்லி பழகினாதான் வரும். அதுல எழுதுறதுனால எந்த பிரயோஜனம் வராது. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். சொல்லித்தான். ஆமா, ஒரு நீங்களா ஒரு கணக்கு வச்சுக்கணும். இன்னைக்கு
விளக்கேத்தி வச்சு இததான் 1/2 மணிக்கூறும் படிப்பேன், திருப்பி திருப்பி படிப்பேன். அப்படி நீங்க ஒரு 2 நாள் 3 நாள் படிச்சாலே சீக்கிரமா பிக்கப் ஆயிடும். வந்துடும் சாமி. ஆமா, அதுக்கப்புறம் correct. டெய்லி ஒரு தடவை படிச்சா போதும். முதல்ல பிக்கப் ஆகிற வரைக்கும் திருப்பி திருப்பி படிக்கணும். அதுதான் அப்படி பண்ணணும். இப்ப எனக்கு ஒரு 50 வயசுக்கு மேல ஒரு அம்மா சமயப்பு வந்தாங்க. சாமி ஒரு மந்திரம் ஞாபகத்துல நிக்க மாட்டேங்க, படிக்க கஷ்டமா இருக்குன்னாங்க. நான் சொன்னேன், ஒன்னும் நீங்க படிச்சு எல்லாம் ஞாபகப்படுத்தி எல்லாம் கஷ்டப்படாதீங்க, தினம் விளக்கேத்தி வச்சுட்டு பார்த்து படிங்க அப்படின்னு. காலையிலயும் சாயந்தரம் 2 வேளையும் பார்த்து படிங்க அப்படின்னு. அப்புறம் நான் சொல்லிட்டு நான் ரிஷியஸ் போயிட்டேன். திருப்பி வந்து பார்த்தா அந்த அம்மா வித்யாஜோதி. எளிமையான முறை என்னன்னா, இந்த மாதிரி இதுக்கு மந்திர ஸ்தோத்திரங்களுக்கு நாம மறுபடி சொல்லி பாக்குறது. வேத மந்திரங்கள் எல்லாம் அப்படிதான் படிப்பாங்க, தலையணை மாதிரி இருக்கும். தினமும் திருப்பி திருப்பி சொல்லித்தான் மனப்பாடம் பண்ணுவாங்க. சரி, நான் இந்த அபிராமி அந்தாதி பார்த்து படிச்சு எனக்கு இப்ப மனப்பாடமே ஆயிடுச்சு. நான் இந்த டெக்னிக் எப்படி கண்டுபிடிச்சேன்னா, வெள்ளிமலை ஆசிரமத்துல விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிப்போம். அது தினமும் பார்த்து படிப்போம். அதுக்கப்புறம் பார்த்தா அது அப்பப்ப தானாகவே சில வரை ஞாபகம் வந்துட்டு இருக்கும். ஆமா சாமி, அது எங்க ரெக்கார்டிங் கேட்டாலும் உடனே நமக்கு வர ஞாபகம். ஆமா, அதே மாதிரி திருப்பி பார்த்தா போதும். சமயபுரம் உள்ள கீதா ஸ்லோகம் 2-3 தடவை சமயபுல போய் எடுத்த பிறகு நல்லா பதிஞ்சிச்சது. அது நாமளா படிக்கிறது ஒண்ணு, இன்னும் நல்லா புரியணும், மனப்பாடம் ஆகணும் அப்படின்னா நம்ம கிளாஸ் எடுக்கணும். யாராவது 4 பலிகடாவை பிடிச்சு வச்சு சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுத்தா இன்னும் சீக்கிரம் வந்துடும். சாமி வீட்டுல இருக்கவங்களே இருக்க மாட்டாங்க. பலிகடா வீட்டுல இருக்கவங்க சொன்னா கேட்க மாட்டாங்க. கொஞ்சம் தள்ளி இருக்கிற 4 பலிகடாவை பிடிக்கணும். சொன்னா கேட்கவே மாட்டாங்க, பிள்ளையே கேட்காது. அதான் சாமி, நீங்க படிக்கதே போதும், நாங்க கேட்டுட்டே இருக்கோம்னு சொல்லுவோம். அதனால கொஞ்சம் தூரத்துல உள்ள பிள்ளைகளா பாக்கணும், அப்பதான் சொன்னாங்க. நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கிட்ட ஒரு செல்லம் கூடுதல் இருக்கும், ஆதீனம் கூடுதல் இருக்கும். 14வது ஸ்லோகம் சந்தி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்லோகம் குமாரி உஷா. விஸ்வம் பஷ்யதி காரியகாரணதயா ஸ்வஸ்வாமி சம்பந்ததः. விஸ்வம் பஷ்யதி காரியகாரணதயா ஸ்வஸ்வாமி சம்பந்ததः. விஸ்வம் பஷ்யதி காரியகாரணதயா ஸ்வஸ்வாமி சம்பந்ததः. சிஷ்யாச்சாரியதயா ததைவ பித்ருபுத்ராத்யாத்மனா பேததः. சிஷ்யாச்சாரியதயா ததைவ பித்ருபுத்ராத்யாத்மனா பேததः. சிஷ்யாச்சாரியதயா ததைவ பித்ருபுத்ராத்யாத்மனா பேததः. ஸ்வப்னே ஜாக்ரதி வாயேஷ புருஷோ மாயா பரிப்ராமிதः. ஸ்வப்னே ஜாக்ரதி வாயேஷ புருஷோ மாயா பரிப்ராமிதः. ஸ்வப்னே ஜாக்ரதி வாயேஷ புருஷோ மாயா பரிப்ராமிதः. தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. விஸ்வம் பஷ்யதி காரியகாரணதயா
स्वस्वामि सम्बन्धदग शिष्याचार्यदया ददैव पितृपुत्रात् यात्मना भेददग स्वप्ने जाग्रदिवाय एष पुरुषो मायापरिभ्रामिदः तस्मै श्रीगुरुमूर्तये नमः इदं श्रीदक्षिणामूर्तये. நான்லாம் ரிஷிகேஷ்ல போய் படிக்கும்போது சம்ஸ்கிருத எழுத்து படிக்கணும், அதுக்கு சரியான உச்சரிப்பு படிக்கணும். அதுக்கப்புறம் அது வேத மந்திரமா இருந்தா அதுக்கு ஸ்வரம் படிக்கணும். இப்படி இவ்வளவும் படிச்சாதான் உன சொல்ல முடியும். உங்களுக்கு அவ்வளவு கஷ்டம் எல்லாம் இல்ல. நீங்க சம்ஸ்கிருதம் சரியா உச்சரிக்கீங்களா இல்லையான்னு நான் இப்ப கவலைப்படல, அல்லது சம்ஸ்கிருதம் தான் உச்சரிக்கீங்களாங்கிறத பத்தியும் கவலைப்படலைங்க, அல்லது அந்த ராகம் சரியா இருக்கான்னு நான் கவலைப்படுறது இல்ல, அல்லது இது நமக்கு மந்திரம் கிடையாது அதனால ஸ்வரமும் பத்தி கவலைப்பட வேண்டாம். அப்படியெல்லாம் கவலைப்பட்டு படிக்கிறதுக்கு, கவனிச்சு படிக்கிறதுக்கு ஒரு 6 மாசம் தினமும் காலையிலயும் சாயந்தரமும் கரெக்டா போய் பூஜைக்கு போய் மத்தவங்க படிக்கும்போது புக்கை வச்சு பாத்துக்கிட்டே இருப்பேன். வாய் திறக்க மாட்டேன், பாத்துக்கிட்டே இருப்பேன், மனசு கூட சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்படியே 6 மாசத்துக்கு பிறகுதான் நான் வாயை திறக்க ஆரம்பிச்சேன். தமிழை தவிர ஒண்ணும் தெரியாம போனோம். அதனால பயிற்சி தான், அந்த ஒரு தீர்மானம் இருக்கணும், படிச்சே ஆகணும். எனக்காச்சு உனக்காச்சு பாத்திரம் 2ல 1 அப்படின்னு. ஸ்ரீபா. विश्वं पश्यति कार्यकारणदया स्वस्वामि सम्बन्धदः शिष्याचार्यदया तदैव पितृपुत्रात्यात्मना भेददः स्वप्ने जाग्रदिवाय एष पुरुषो माया परिभ्रामिदः तस्मै श्रीगुरुमूर्तये नमः इदं श्रीदक्षिणामूर्तये विश्वं पश्यति कार्यकारणदया स्वस्वामि सम्बन्धदः शिष्याचार्यदया तदैव पितृपुत्रात्यात्मना भेददः स्वप्ने जाग्रदिवाय एष पुरुषो माया परिभ्रामिदः तस्मै श्रीगुरुमूर्तये नमः इदं श्रीदक्षिणामूर्तये. விஜயலட்சுமி. विश्वं पश्यति कार्यकारणदया स्वस्वामि सम्बन्धदः शिष्यासार्यदया ददैव पितृपुत्रात्यात्मना भेददः स्वप्ने जाग्रदिवाय एष पुरुषो माया परित्रामिदः तस्मै श्रीगुरुमूर्तये नमः इदं श्रीदक्षिणामूर्तये विश्वं पश्यति कार्यकारणदया स्वस्वामि सम्बन्धदः शिष्यासार्यदा ददैव पितृपुत्रात्यात्मना भेददः स्वप्ने जाग्रदिवाय एष पुरुषो माया परिभ्रामिद तस्मै श्रीगुरुमूर्तये नमः इदं श्रीदक्षिणामूर्तये கவிதா. विश्वं
விஸ்வம் பஷ்யாதி காரிய காரணாதய ஸ்வஸ்வாமின் சம்பன்னதக சிஷ்யாம் ஆச்சாரிய ததைவ பிருத்ருபுத்ராத் யதாத்மானம் வேததக ஸ்வப்னே ஜாக்ரதா வயா ஏஷ புருஷோ மாயா பிரமிதக தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே விஸ்வம் பஷ்யாதி காரிய கரணாதயா ஸ்வாமின் சம்பன்னதக சிஷ்யாச்சாரிய ததைவ பிருத்ருபுத்ராத்யாத்மானம் வேததக ஸ்வப்னே ஜாக்ரதா வய ஏஷ புருஷோ மாயா பரிப்ரமிதக தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே நம. உங்களுக்கு ஒரு question சொல்றேன். அதாவது இக்கோ எனச்சி அப்படின்னு ஒரு சந்தி சொன்னேன். ஈ வந்து யாவா மாறும், ஊ வந்து வாவா மாறும் அப்படின்னு. தமிழ்ல இத வந்து உடம்படுமை அப்படிம்பாங்க. ஈ இவ்வு வந்து மாறுறதுக்கு அகர முதல வெழுத்தெல்லாம்னு மாறும். ஆதி பகவன் முதற்றே யுலகு அப்படின்னு மாறும். இப்படி மாறுறதுக்கு உள்ளதுல அகர முதல அதுல உடம்படு மெய் இவ்வு வந்து வெழுத்தெல்லாம்னு மாறிச்சது. முதற்றே யுலகு அதுல வந்து யா வந்து முதற்றே யுலகுன்னு மாற்றிச்சு. இப்படி வர்ற மாற்றத்தை தமிழ்ல உடம்படுமைன்னு சொல்லுவாங்க. ஈயோ யுவோ வரும். கிட்டத்தட்ட இதே மாதிரி சமஸ்கிருதத்துல நடக்கிற ஒரு மாற்றம் தான் இக்கோ எனச்சி அப்படிங்கிறது. இதுல ஊ வாவா மாறுறதுக்கு உங்களுக்கு ஞாபகம் வைக்கிறதுக்காக வேண்டி ஒரு டிப்ஸ் தரேன். எப்படி நமோ நாராயணாய, நம சிவாய, நமஸ்தே எல்லாம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஞாபகம் வைக்கிறதுக்கு ஒரு ஈஸியான வழி. சுவாகதம் இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. சு ஆகதம், அந்த சூல இருக்க ஊ தனியா பிரிஞ்சு இஸ் ஊன்னு மாறி, அந்த ஊ யுவா மாறி, அந்த யுவ் ஆ கூட சேர்ந்து ஸ்வாகதம் அப்படின்னு மாறும். சு ஆகதம் நல் வரவு அப்படிங்கிறது தான் ஸ்வாகதம் அப்படின்னு மாறுறது. இந்த ஊ வாவா மாறுறதுக்கு அது ஒரு உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வைக்க முடிஞ்ச ஒரு இடம் அது. சில பேரு சுஸ்வாகதம்னு எழுதுவாங்க. நல்ல நல்ல வரவுன்னு அர்த்தம். அப்படி எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. சுவாகதம்னாலே நல்வரவு அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ 15வது ஸ்லோகம். பூஹு அம்பாம்சி அனலக அனிலக அம்பரம் அகஹ நாதஹ ஹிம அம்சுஹு புமான் இதி ஆபாதி சர அச்சர ஆத்மகம் இதம் யஸ்ய ஏவ மூர்த்தி அஷ்டகம். ஒரே கடவுள் தான் பூமியா இருக்காரு, தண்ணியா இருக்காரு, நெருப்பா இருக்காரு, காத்தா இருக்காரு, வானமா இருக்காரு, பகலா இருக்காரு, அல்லது சூரியனா இருக்காரு, சந்திரனா இருக்காரு. இப்படி பலதாக தோன்றுகிறார்.
இதி ஆபாதி தோன்றுகிறார். சர அச்சர ஆத்மகம் இதம் தரமாகவும் அசையக்கூடியதாகவும் அசையாதாகவும் இருக்கக்கூடிய இந்த உலகம் ஆக தட்சிணாமூர்த்தி தான் தோன்றுகிறார். பஞ்ச பூதஸ்வரூபம் சூரியன், சந்திரன், மனுஷன், அப்படி 8ஆகவும் 8 விதமாகவும் காட்சியளிக்கிறது அவர்தான். பின்னா பிரகிருதி அஷ்டதா அப்படின்னு பகவத்கீதையில வரும். அத மாதிரி ந அந்யத் கிஞ்சன வித்யதே விமர்சதாம் யஸ்மாத் பரஸ்மாத் விபோஹோ. இந்த தட்சிணாமூர்த்தியை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. கடவுளை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வெங்காயத்தை தோல் உரிச்சா ஒண்ணும் இல்லாதது மாதிரி அப்படி இருக்கக்கூடிய தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தையே நமக இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே. சந்தி பூஹு அம்பாம்சி. விசர்க்கம் இருக்கு. விசர்க்கம் அடுத்தது வல்லின வரல, அதனால அதனுடைய முதல் மாற்றம் மட்டும்தான் நடக்கும். அப்ப என்ன ஆகும்? இர்ருன்னு மாறி அந்த இர்ரு ஆவோட சேர்ந்து ராவா மாறி பூரம் அம்பாம்சி. அம்பாம்சி ஈ இருக்கு, அடுத்தது ஆ வந்திருக்கு, உயிரெழுத்து வந்திருக்கு. அப்ப அந்த ஈ என்ன ஆகும்? யாவா மாறும். அப்ப அம்பாம்சி அனலம். அனலக அடுத்தது அனிலகன்னு வந்திருக்கு. அப்போ அக விசர்க்கம் வல்லின வரல. அப்ப அனலக என்னவா வரும்? நமோ நாராயணா மாதிரி அனலோ. அடுத்தது அந்த ஓவுக்கு உள்ள இந்த ஆவு போய் ஒழிச்சுக்கிடும். அதனால அவகிரகம் போட்டு காட்டியிருப்பாங்க, எஸ் மாதிரி காட்டியிருப்பாங்க. அனிலக அங்கேயும் அக விசர்க்கம், அடுத்தது ஆவை வருது. அப்ப அக விசர்க்கத்தை எடுத்து ஆ வந்தா ஓவா மாதிரி அந்த ஆ இந்த ஓக்குள்ள ஒழிச்சுக்கும். இதுதான் சிம்பிள். அப்ப இதுவும் அனிலோம்பர அம்பரம் அப்படின்னு மாறும். அகக நாத்தக சேரும்போது அகர்நாத்தக. அம்பர அகக நாத்தக சேரும்போது அம்பரம் அகர்நாத்தக. பகலுக்கு தலைவன் யாரு? பகலுக்கு தலைவன் சூரியன். அடுத்தது ஹிம அம்சுகு, குளிரினுடைய அம்சம் உள்ளவன், அது யாரு? சந்திரன். அப்ப ஹிமாம்சுகு. அகர்நாத்தக அக விசர்க்கம், அடுத்தது வல்லின வரல. அப்ப அக விசர்க்கம் ஓவா மாறும், அகர்நாத்தோ. ஹிமாம்சுகு விசர்க்கத்துக்கு அடுத்தது வல்லின வந்திருக்கு, பூ வந்திருக்கு. அப்போ நாம ரெண்டாவது வழி எடுப்போம். உதடு ஒட்டாம அந்த பாவ சொல்லுவோம். ஹிமாம்சு புமான். இதி ஆபாதி. இதி ஈல முடியுது, அடுத்தது உயிரெழுத்து வந்திருக்கு. அப்ப அந்த ஈ என்னாகும்? யாவா மாதிரி இத்யாபாதி அப்படின்னு மாறும். சர அச்சர சேரும்போது சராச்சர. சர அச்சர ஆத்மகம் சேரும்போது அச்சராத்மகம். ஆத்மகம் இதம் சேரும்போது ஆத்மகம் இதம். எல்லாம் சேரும்போது சராச்சராத்மகம் இதம். எஸ்ய ஏவ ஆ வந்திருக்கு, ஏ வந்திருக்கு, என்ன ஆகும்? ஐ ஆயிடும். அப்ப எஸ்யைவ. மூர்த்தி ஈ வந்திருக்கு, அஷ்டகம் ஆ இருக்கு, என்ன ஆகும்? மூர்த்தியஷ்டகம். அடுத்தது ந அந்யத்து சேரும்போது நான்யத்து. கிஞ்சன நான்யத் கிஞ்சன வித்யதே விமர்சதாம் யஸ்மாத் பரஸ்மாத் விபோஹோ. இல்ல
யஸ்மாத் பரஸ்மாத் இத்து, அந்த இத்து அடுத்தது வல்லின வராததுனால இது அப்படின்னு மிருதுவா மாறிடும். அப்படி மாறி விபோ கூட சேரும். அப்ப பரஸ்மாத் விபோ அப்படி விபோஹோ அப்படின்னு மாறும். கடைசி வரி வழக்கம் போல தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. குமாரி உஷா. भूरम्भांस्यनलो निलोम्भरमहर् नाथो हिमांसु पुमान् ऊरम्बांस्यनलो नीलोम्बरम् ऊरम्बांस्यनलो नीलोम्बरमपरं कर्णादो हिमांशु भुमान् ऊरम्बांस्यनलो नीलोम्बरं कर्णादो हिमांशु भुमान् இத்யாபாதி சராச்சராத்மகமிதம். இந்த இடத்துல அனுஸ்வாரம் இருக்கு. அந்த இம்முக்கு மேல கொட்டேஷன் மாதிரி போட்டு காமிச்சிருப்பாங்க. அனுஸ்வாரம் இருக்கு, அடுத்தது யா இருக்கு. அதனால அந்த யாவை அது மூக்கால சொல்லும்படியா மாத்திடும். இத்யாபாதி சராச்சராத்மகமிதம் யஸ்யைவ மூர்த்யஷ்டகம். इत्यापादिचराचरात्मकमिदं यस्यैव मूर्त्यष्टकम् इत्यापादिचराचरात्मकमिदं यस्यैव मूर्त्यष्टकम् नान्यत् किञ्चन विद्यते வருது. அந்த யா மூக்கால மாறிடும். நான்யத் கிஞ்சன வித்யதே விம்ருஷதாய் யஸ்மாத் பரஸ்மாத் விபோः. नान्यत् किञ्चन विद्यते विमृशतां यस्मात् परस्मात् विभोः. नान्यत् किञ्चन विद्यते विमृशतां यस्मात् परस्मात् विभोः. तस्मै श्री गुरुमूर्तये नम इदं श्री दक्षिणामूर्तये. तस्मै श्री गुरुमूर्तये नम इदं श्री दक्षिणामूर्तये. तस्मै श्री गुरुमूर्तये नम इदं श्री दक्षिणामूर्तये. ऊरम्बांस्यनलो नीलोम्बरं कर्णादो हिमांशु भुमान् इत्यापादिचराचरात्मकमिदं यस्यैव मूर्त्यष्टकम्. नान्यत् किञ्चन विद्यते विमृशतां यस्मात् परस्मात् विभोः. तस्मै श्री गुरुमूर्तये नम इदं श्री दक्षिणामूर्तये. இதுல சரி ஏதோ ஒண்ணு சொல்லதுக்கு வந்தேன். அந்த விஜயலட்சுமி, அதாவது அதுல தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தையே நம இதம் சொன்னா அந்த ரெண்டையும் சேர்த்து சொல்லிடணும். நம இதம சேர்த்து சொல்லிடணும். ஒருவேளை கேட்கல அப்படின்னா அந்த நமக அப்படிங்கிறத சொல்ல வேண்டி வரும். சேர்த்து சொல்லும் போதுதான் அந்த நமகல உள்ள விசர்க்கம் வராது. ஆனா பொதுவா விஜயலட்சுமி எப்பவுமே சொல்லும் போது தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தையே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே அப்படின்னு சொல்றீங்க. ஆனா நான் சொல்லும் போது கவனிச்சிருப்பீங்க,
தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நமயிதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே அப்படின்னு பிரிக்கிறத கவனிச்சிருப்பீங்க. அப்படி பிரிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்ப ஷீபா. ரம்பாம்சனலோ நிலோ அம்பரமகர்நாதோ ஹிமாம்சுः புமான் வித்யாபாதிசராச்சராத்மகமிதம் யஸ்யைவ மூர்த்தஸ்தகம் நான்யத் கிஞ்சன வித்யதே விம்ருஷதாம் யஸ்மாத் பரஸ்மாத் விபோः தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நமயிதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. பூரம்பாம்சனலோ நிலோ அம்பரமகர்நாதோ ஹிமாம்சுः புமான் இத்யாபாதி சராசராத்மகமிதம் யஸ்யைவ மூர்த்தஸ்தகம் நான்யத் கிஞ்சன வித்யதே விமருஷதாம் யஸ்மாத் பரஸ்மாத் விபோः தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நமயிதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. ஆண்டாள் பாடல்ல வரும்னு நினைக்கிறேன். அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யும் அப்படிங்கிற மாதிரி. அம்பரம் வானம். விஜயலட்சுமி. பூரம் வாம்ஸ்யனோ பூரம் வாம்ஸ்யனலோனி ஐயோ பூரம் அதாவது வாம்ஸ்யனலோனி நான் வெளியே போயிருந்தேன் கவனிக்கல. அதாவது அலம் அப்படின்னா போதும். போதும்னு சொல்லாத ஆளு அனலக. போதும்னு சொல்லாத ஆளு. நெருப்புல நீங்க என்ன வேணாலும் போடுங்க, அதுக்கு அப்படியே சாம்பலாக்கிட்டே இருக்கும். அப்படி போதும்னு சொல்லாத ஆளு. தீயே உனக்கு என்ன தீராத பசியோ, நீ தின்ன உடல் எத்தனையோ கணக்கிடவில்லையோன்னு ஒரு வரி வரும். அது மாதிரி நெருப்புல எண்ணெயை விட விட அது மேலும் மாதிரி எரிச்சுக்கிட்டே இருக்கும். போதும்னு சொல்லாம விழுங்கிக்கிட்டே இருக்கும். அதனால அதுக்கு போதும் என்பது அறியாதது அப்படிங்கிறதுனால, போதும்னு சொல்லாதது அப்படிங்கிறதுனால அனலக. அனல் நம்ம தமிழ்ல அனல்னு சொல்லுவோம். அனல் அடிக்குது, அனல் காத்து வீசுது, நெருப்புன்னு அர்த்தம். நிலை நிலையா இருக்கிறது. மலை தாவரம் எல்லாம் நிலையா இருக்குது. நிலையா இல்லாதது அனிலக. அது எது? காத்து. நிலையா இருக்காது. அதனால அதுக்கு அனிலகன்னு பேர். இப்ப படிங்க. ஒருவேளை இப்ப வாயில வந்துடும். பூரம் வாம்ஸ்யனல் அனலோ நிலோம் லோ அம்பர மகர்நாதோ ஹிமாம்சுபுமான் வித்யாபாதி சராசராத்மமகிதம் யஸ்யைவ மூர்த்யஷ்டகம் நான்யத் கிஞ்சன வித்யதே விம்ருஷதாம் யஸ்மாத் பரஸ்மாத் விபோ தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நமயிதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. பூரம் வாம்ஸ்யனலோ நிலோ அம்பர மகர்நதோ ஹிமாம்சுபுமான் வித்யாபாதி சராசராத்மமகிதம் யஸ்யைவ மூர்த்யஷ்டகம் நான்யத் கிஞ்சன வித்யதே விம்ருஷதாம் யஸ்மாத் பரஸ்மாதி விபோ தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நமயிதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. இப்ப கரெக்ட் ஆயிட்டா சாமி? இந்த தட்சிணாமூர்த்தியே சொல்றது தஸ்மை ஸ்ரீ குரு. சரி சாமி. பொதுவா உங்களுக்கு ஏதாவது மூச்சு வாங்கணும்னு இருந்ததுன்னா எங்கேயாவது நேக்காட்டு சில இடங்களை கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். பூரம் வாம்ஸ்யனலோ நிலோம்பரம் அகர்நாதோ ஹிமாம்சுபுமான். அதுல அம்பரம் அகர்நாதக
இதெல்லாம் சேர்த்து சொல்லிட்டு இந்த குமான் அதுல நிறுத்தம். இமாம் ஆமா சுபாம். அது அந்த மாதிரி சில இடங்கள்ல நீங்க கொஞ்சம் நேக்கா மூச்சு எடுத்துக்க வேண்டியதுதான். இது கொஞ்சம் இந்த நீளமான இடத்துல வரிகள் தான் இந்த பாடல். அகர்நாதோ போடணுமா சுவாமிஜி? கர்நாதோயா அகர்ரா? அம்பரம் அகர்நாத்தக. அககன்னா பகல், அகர்நாத்தகன்னா பகலுக்கு தலைவன். சரி சரி சுவாமி. அகக விசர்க்கம் வந்து அடுத்தது அது வந்து அகஸ் சப்தம்னு நினைக்கிறேன். அதனால வழக்கமான அக விசர்க்கம் ரூல்ஸ் அப்ளை ஆகல. ஆகாம அகங்கிற அகஸ் அப்படிங்கிறது அகர்னு மாறி நாத்தக கூட சேருது. அகர் நாத்தக. அகஸ்னா பகல். கவிதா பாக்கி இருக்கீங்களா? பூரம் பூரம் ஸ்வயம் லோனி லோ ஐயோ பூரம் ஸ்வயம் அனலி அன்னோலம் பரமம் அகர் நாதோ ஹிமக் சுகுமார் இந்தியாதி சராச்சராத்மகமிதம் யஸ்யைவ மூர்த்தியஷ்டகம் நாத யத் கிஞ்சனம் வித்யதே விப்ரு சதாம் யஸ்மத் பரஸ்மாத் விபோ தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே பூரம்ப யஸ் அனு பூரம் ஸ்வயம் பூரம் ஸ்வயம் லோ சாமி அது இதாகு அந்த எழுத்து கொஞ்சம் அந்த வேர்டு கொஞ்சம் சொல்லுங்க சாமி. பூரம்பாம் சியனலோ நிலோம் பரமகர் பூரம்பஸ்ய அனலோஷம் பரம் அகர் நாதோ ஹிமம் சுபூமன் இந்தியாதி சராசராத்மகமிதம் யஸ்யைவ மூர்த்தியஷ்டகம் நான் யத் கிஞ்சனாம் வித்யதே விப்ரு சதாம் யஸ்மாத் பரமாத் விபோ தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தியே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. அதாவது நான் வந்து பொதுவா பொருள் புரிஞ்சு சொல்றதுக்காக வேண்டி பொருள் படும்படியாக அந்த வார்த்தைகளை பிரிப்பேன். ஒருவேளை உங்களுக்கு அதுல ஏதாவது சங்கடம் இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணலாம், சுக்குமி லகுதி பிலி அப்படின்னு பிரிச்சுக்கலாம். அந்த சுதந்திரம் உங்களுக்கு உண்டு. 16 இறுதி ஸ்லோகம். சர்வ ஆத்மத்துவம் இதி ஸ்புடீகிருதம் பிரகடீகரோதி சுக்லீகரோதி பஞ்சீகரணம் எல்லாம் அதே மாதிரி ஸ்புடீகிருதம் இதம் யஸ்மாத் அமுஸ்மின் ஸ்தவே. ஸ்தவம்னா ஸ்தோத்திரம். அமுஸ்மின் அப்படின்னா இந்த ஸ்தோத்திரத்தில். என்ன சொல்ல முயற்சி பண்ணிருக்கிறோம்? சர்வ ஆத்மத்துவம், எல்லா ஆத்மாகவும் இருக்கிறது தட்சிணாமூர்த்தி தான், பகவான் தான் அப்படின்னு ஸ்புடீகிருதம் தெளிவா சொல்றதுக்கு முயற்சி பண்ணிருக்கு இந்த ஸ்லோகத்துல. தேன அஸ்ய ஸ்ரவணாத், அதனால இத கேட்கறதுனால தத்து இதனுடைய அர்த்த, தத்துனா அதனுடைய அர்த்த ஸ்மரணாத், மன்னிக்கணும், அர்த்த மனநாத், அதனுடைய அர்த்தத்தை மனனம் பண்றதுனால, தியானாத் தியானம் பண்றதுனால, ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் மூணையும் சொல்லிட்டாரு. இதெல்லாம் ஒன்னொன்னா செய்யறதுனால சங்கீர்த்தனாத், இது ஒண்ணும் பண்ண முடியலையோ பாடவா செய்யுங்க. சர்வா ஆத்மத்வ மகா விபூதி சகிதம் சியார்.
அப்படி நீங்க பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆத்ம ஞானம் உங்களுக்குள்ள ஊற ஆரம்பிச்சிடும், சாட்சாத்காரம் ஆயிடும், அனுபூதி ஆயிடும். ஈஸ்வரத்துவம் சொதக, ஈஸ்வரத்துவம் சொதக சித்தியேத். ஈஸ்வரத்துவம், நான் கடவுள், நான் தெய்வம் அப்படிங்கிற பாவனை வந்துடும். தத் புனக அஷ்டதா பரிணத்தம், 8ஆக மாறி இந்த உலகாக பரிணமிக்கிற அந்த பகவான். ச ஐஸ்வர்யம் அவ்யாகதம், அந்த பரம்பொருளுடைய ஐஸ்வர்யம் எல்லாம் வந்து சேர்ந்துடும். இப்போ சந்தி. சர்வ ஆத்மத்துவம் சர்வாத்மத்துவம், ஆத்மத்துவம் இதி ஆத்வத்வம் இதி எல்லாம் சேர்ந்து சர்வாத்மத்துவம் இதி. ஸ்புடீகிருதம் இதம் சேரும்போது ஸ்புடீகிருதம் இதம். யஸ்மாத் அமுஸ்மின், அந்த இத்து அடுத்தது வல்லின வராதனால இது அப்படின்னு மிருதுவா மாறி, அப்புறம் அது ஆ கூட சேர்ந்து தாவா மாறி யஸ்மாத் அமுஸ்மின் ஸ்தவே. தேனாஸ்ய சேரும்போது தேனாஸ்ய ஸ்ரவணாத் தது தத்து அர்த்த. இத்து வந்து அடுத்தது வல்லின வராதனால இத்தா மாறி அது ஆவோட சேர்ந்து தாவா மாறி ததர்த்த அப்படின்னு மாறிடும். ததர்த்த மனநாத், மனநாத் இத்து. அடுத்தது மிருது, தியானாத்துன்னு மிருது வருது, அதனால இதுவும் மிருதுவா மாறிடும். வல்லின வரல, அதனால இது மிருதுவா மாறிடும். மனநாத் அப்படின்னு மாறி தியானாத். தியானாத் இத்து, அடுத்தது வல்லின வருது, சா வருது. மட்டும் இல்ல, சா வந்ததுனால இந்த இத்து இச்சா மாறிடும். அப்ப தியானாச்ச அப்படின்னு மாறிடும். சங்கீர்த்தனாத் சர்வ ஆத்மத்துவ சேரும்போது சர்வாத்மத்துவ மகாவிபூதி சகிதம் சியாத் ஈஸ்வரத்துவம். அந்த இத்து அடுத்தது வல்லின வராதனால இத்தா மாறி அந்த இத்து ஈயோட சேர்ந்து தீயா மாறி சியாதீஸ்வரத்துவம் அப்படின்னு மாறும். ஸ்வதக சித்தியே தத் புனக அஷ்டதா சொல்லியிருக்கிறேன். புனகங்கிறது ஒரு ஸ்பெஷல் வார்த்தை, புனர் அப்படிங்கறத வார்த்தை. அதனால அது புனர்னு மாறி ஆ கூட சேர்ந்து புனரஷ்டதா அப்படின்னு சேர்ந்துடும். பரிணதம், பரிணதம் அனுஸ்வாரம், அந்த இம்முல அப்பஸ்ரபி போட்டிருப்பாங்க, அது அனுஸ்வாரங்கிறத காட்டுறதுக்கு. அது அனுஸ்வாரங்கிறதுனால அடுத்தது சா வர்றதுனால சாவுடைய மூக்கோலி இஞ்சு பரிணதஞ்ச அப்படின்னு மாறும். ச ஐஸ்வர்யம் சேரும்போது ஆ ஐ, வேற ஒண்ணுமே பண்ண முடியாது, ஐ தான், சைஸ்வர்யம் தான். ஐஸ்வர்யம் அவ்யாகதம் சேரும்போது ஐஸ்வர்யம் அவ்யாகதம், எல்லாரும் சேரும்போது சைஸ்வர்யம் அவ்யாகதம். இது சந்தி. இப்போ இதுல முந்தின பாடல்ல 2வது பாதத்துல எஸ்யைவ மூர்த்தியஷ்டகம் அப்படின்னு வாரதுனால அஷ்டகம் இது தட்சிணாமூர்த்தி அஷ்டகமாக இருக்கலாம்னு யூகிக்கலாம். இந்த இதுல ஸ்தவேன்னு வந்திருக்கு, அதுல ஸ்தோத்திரம் அப்படிங்கிற துவனி வருது. சரி, எப்படியானாலும் நாம நிறைவு பண்ணுவோம். இப்ப ஸ்லோகம் குமாரீஷா. சர்வாத்மத்வமிதி ஸ்புடீகிருதமிதம். அதுல இந்த இடத்துல அனுஸ்வாரம் இருக்கு, அடுத்தது யா வந்திருக்கு, அதனால அந்த யாவது மூக்கால சொல்லும்படியா மாற்றும். சர்வாத்மத்வமிதி ஸ்புடீகிருதமிதை யஸ்மாதமுஸ்மின் ஸ்தவே. सर्वात्मत्वमिति स्फुटीकृतमिदं यस्मादमुष्मिन् स्तवे. सर्वात्मत्वमिति स्फुटीकृतमिदं यस्मादमुष्मिन् स्तवे.
तेनास्य श्रवणात् तदर्थमननात् ध्यानाच्च सङ्कीर्तनात् देनास्य श्रवणात् तदर्थमनदात् ध्यानाच्च सङ्कीर्तनात् देनास्य श्रवणादर्थमननात् ध्यानाच्च सङ्कीर्तनात् सर्वात्मत्वमहाविभूतिसहितं स्यादीश्वरत्वं स्वतः सर्वात्मत्वमहाविभूतिसहितं स्यादीश्वरत्वं स्वतः सर्वात्मत्वमहाविभूतिसहितं स्यादीश्वरत्वं स्वतः सिद्ध्येत्तत्पुनरष्टधा परिणतं चैश्वर्यमव्याहतम् सिद्ध्येतत् पुनरष्टधा परिणतं च सिद्ध्येतत् पुनरष्टधा परिणतं चैश्वर्यमव्याहतम् सिद्ध्येतत् पुनरष्टधा परिणतं च சைஸ்வர்யமவ்யாகதம். அது ச ஐஸ்வர்யம் அவ்யாகதம் அப்படி சொல்லலாம், அல்லது சைஸ்வர்யம் அவ்யாகதம் அப்படி சொல்லலாம். ரெண்டும் அர்த்தம் மாறாது. சரி சாமி. சர்வாத்மத்வமிதி ஸ்புடீக்ருதமிதம் யஸ்மாதமுஷ்மின்ஸ்தவே தேனாஸ்ய ஸ்ரவணாத்மத் தேனாஸ்ய ஸ்ரணவாத் தேனாஸ்ய ஸ்ரவணாததர்த்தமனநாத் த்யானாச்ச சங்கீர்த்தனாத் சர்வாத்மத்வமகாவிபூதிசகிதம் ஸ்யாதீஸ்வரத்வம் ஸ்வதக சித்யேதத் புனரஷ்டதா பரிணதம் சைஸ்வர்யமவ்யாகதம். ஸ்ரீபா. सर्वात्मत्वमिति स्फुटीकृतमिदं यस्मात्तमुस्मिंस्तवे तेनास्य श्रवणात् तदर्थमननात् ध्यानाच्च सङ्कीर्तनात् सर्वात्मत्वमहाविभूतिसहितं स्यादीश्वरत्वं स्वतः सिद्ध्येतत् पुनरस्तदा परिणतं चैश्वर्यमव्यागतम्. सर्वात्मत्वमिति स्फुटीकृतमिदं यस्मात्तमुष्मिंस्तवे तेनास्य श्रवणादर्थमननात् ध्यानाच्च सङ्कीर्तनात् सर्वात्मत्वमहाविभूतिसहितं स्यादीश्वरत्वं स्वतः सिद्ध्येतत् पुनरस्तदा परिणतं चैश्वर्यमव्यागतम्. விஜயலட்சுமி. सर्वात्मत्वमिति स्फुटीकृतमिदं यस्मादमुस्मिंस्तवे देनास्य श्रवणात् मननात् ध्यानच्च सङ्कीर्तनात् सर्वात्मत्वमहाविभूतिसहितं स्यादीश्वरत्वं
सिद्ध्येदत् पुनराष्टदा परिणतम् सैश्वर्यमव्याहदम् सर्वात्मत्वमिति स्फुरीक्रमितम् यस्माद् मुष्णिं देनास्य श्रवणाददतमननात् ध्यानस्य सङ्कीर्तनात् सर्वात्मत्वमहाविभूतिसहितं स्यादीश्वरत्वं स्वद सिद्ध्येदत् पुनराष्टदा परिणतम् सैश्वर्यमव्याहदम्. கவிதா सर्वात्मदमिदं स्फुटद्गृतमिदं यस्मदामुष्मिंस्तवे देनस्य श्रवणात् ददत्र मननात् ध्यायस्य सङ्कीर्तन सर्वात्मत्व महाविभूति सहितं सर्वत्वं स्वदः सिद्धार्थये तत् पुनरष्टद परिणादमम् ऐश्वर्यम् अव्यदः सर्वार्थमत्वमिदं स्फुटद्गृतमिदं यस्मदामुष्मिंस्तवे देनस्य श्रवणात् ददत्र मननात् ध्यायस्य सङ्कीर्तनात् सर्वार्थमद्व महाविभूति सहितं सर्वत्वं स्वतः सिद्धये तत् पुनरष्टद परिणामितम् ऐश्वर्यमव्यदः. இதுல எல்லாரும் கொஞ்சம் கடைசி வரை கஷ்டப்பட்ட மாதிரி இருக்கு. அதனால கடைசி வரையா இப்படியும் படிக்கலாம்னு ஏதோ படிச்சு காட்டுங்க. सर्वात्मत्वमिति स्फुटीकृतमिदं यस्मादमुष्मिंस्तवे तेनास्य श्रवणात् तदर्थ मननात् ध्यानाच्च सङ्कीर्तनात् सर्वात्मत्वमहाविभूतिसहितं स्यादीश्वरत्वं स्वतः सिद्धे तत्पुनरष्टधा परिणतञ्च ஐஸ்வர்யமவ்யாஹதம். இப்படியும் படிக்கலாம் கடைசி வரிய. இப்ப ஏதாவது கேள்வி இருக்கா? கேள்வி இருந்தா அன்மியூட் பண்ணிட்டு கேட்கணும். சாமிஜி அந்த கணபதி ஸ்தவன் ஒண்ணு இருக்கு இல்லையா, எழுதி கொடுத்தீங்களே? ஆமா, அது படிக்கல. ஆமா, நான் ஏதாவது ஒரு இது முடிச்சு அப்புறம் ஏதாவது கொஞ்சம் நேரம் இருந்தா அந்த நேரத்துல அதை சொல்லி விடலாம்னு நினைச்சிட்டு எடுத்து வச்சேன். ஒண்ணு. ரெண்டாவது, நம்முடைய அந்த பாடல் வரிசையில இந்த பாடல் முன்னாடி வருது. 3வது பாட்டாட்டு 4வது பாட்டாக என்னவோ வருது. அப்ப அதுக்கு கேட்டு பழகிறதுக்கும் அந்த இடையில அது ஒண்ணும் சொல்லி தராம இருக்குது, அதையும் சொல்லி தந்தலாம்னு நினைச்சு எண்ணத்துல போட்டேன். இன்னைக்கு இதோட நிறைவு பண்ணணுமா இல்ல கணபதி ஸ்தவத்தை எடுத்துருவோமா? எடுக்கலாம். 6:30 வரைக்கும் எடுக்கலாம். 6:30 இடையில நின்றோம் நினைக்கிறேன். ஒண்ணு அது ஒண்ணு அப்படியே வச்சிருக்கிறேன். இன்னொன்னு சிவ மானச பூஜா.
அது இந்த மாதிரி நேரம் இதுதான் சொல்லி தரும்னு நினைச்சேன். இது வரைக்கும் அப்படி அமையல. எப்படியா இருந்தாலும் அடுத்தது அது படிப்போம். அதுக்கு முன்னாடி இந்த பாடம் ரொம்ப உங்களை கஷ்டப்படுத்துறதுனால மட்டும் ஈஸியாட்டு எழுதுவாரு அப்படிங்கறதுனால மகாலட்சுமி அஷ்டகம்னு ஒண்ணு போட்டிருக்கேன். அது தெரியும். அது உங்களுக்கு ஈஸியா இருக்கட்டும், ஒரு வாரம் ஈஸியான கிளாஸா இருக்கட்டும் சொல்லிட்டு அதை போட்டிருக்கேன். அடுத்த வகுப்புல மகாலட்சுமி அஷ்டகம் எடுப்போம். அப்புறம் நேரம் இருக்கிறது போல சிவமானச பூஜாவோ அல்லது அஜம் நிர்விகல்பமோ குரு பஞ்சகம் படிப்போம். குரு பஞ்சகம் படிக்காம இன்னும் படிக்காம இருக்குதா? ஆமா. மகாலட்சுமி அஷ்டகம் ஒரு மாதிரி புரியுது. அழகா படிச்சேன். மகாலட்சுமி அஷ்டகம் இது துர்கா பூஜையில படிப்போம். ஆமா ஆமா. சரி சரி. படிக்கல. அப்ப உங்களுக்கு தெரிஞ்சதையே அடுத்த வாரம் நல்லா தெரிஞ்சுக்குவோம். உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சாமி எப்பொழுது நம்மள கஷ்டப்படுத்தாரப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அடுத்த வாரம் ஈஸியா சொல்லி இருக்கிறோம். இவ்வளவு நாளும் அந்த கிருஷ்ணாமூர்த்தி இதுதான் கொஞ்சம் பயங்கர கஷ்டம். அப்படிதானே? ஆமா ஆமா, இவ்வளவு நாள் உள்ளதுல இதுதான் கஷ்டம். நான் அத்தன் பண்ணல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு இதான் கொஞ்சம் பயங்கர கஷ்டம் மாதிரி தெரியுது. இது வரைக்கும் அனுஷ்டுப் சந்தஸ், இப்ப மகாலட்சுமி அஷ்டகம் அனுஷ்டுப் சந்தஸ். பொதுவா அனுஷ்டுப் சந்தஸ் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எழுத்து 8 எழுத்து தான். இது அப்படி இல்ல, அதனால கொஞ்சம் கிணறீங்களா இருக்கலாம். அதனால மறுபடியும் ஒரு அனுஷ்டுப் சந்தஸ் பார்த்துக்கிட்டு அப்புறம் அடுத்த பாடலுக்கு போவோம். நமஸ்தே சுமஹாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே. அது அனுஷ்டுப் சந்தஸ். அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரி, அப்ப நிறைய பண்ணிக்கோமா? சரி சுவாமி. பிரார்த்தனை.